கடந்த சில தினங்களாகவே நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது தான் இந்த சிஏஏ, அதாவது இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. சோசியல் மீடியாக்கள்லையும் சரி, நிறைய அரசியல்வாதிகளும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, விஜய் அவர்கள் இது பற்றி ஒரு 3 லைனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது இது எதிர்க்க வேண்டிய விஷயம், ஆட்சியாளர்கள் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஆக்சுவலாக இது எல்லாமே நிறைய பேருக்கு அது என்ன அப்படிங்கிறதே தெரியறதில்ல. தெரியாமே எதிர்க்கிறோம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க. சரி, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்மளும் எதிர்க்கலாம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க. விஜய் அவர்களை கூப்பிட்டு சிஏஏ சட்டம் என்ன சொல்லுது, முழுசாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய அரசியல்வாதிகள் இப்போ இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பிஜேபிக்காரங்க ஒரு பொன்னான வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கோடி ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்திய குடிமகன்களில் யாரேனும் ஒருவர் பாதிப்படைந்தார் என்று ஆதாரப்பூர்வமாக யாராவது நிரூபித்தால் 1 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு பிஜேபிக்காரங்க நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் முதற்கொண்டு போட்டு. ஸோ விஜய்னா போன்ற இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் இதை நிரூபித்து 1 கோடி ரூபாய் எளிதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறாங்க பிஜேபிக்காரங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.